இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸஸ் 12 கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். 12 கிளாஸஸ் சிம்பிளாக நிமோனிக்ஸ் நான் சொல்கிறேன். நானா பட்டேக்கர் ஆஸ்க் பார்ட்னர் ஷில்பா ஷெட்டி அபவுட் CA fees being south. அதனால சார் நானா பட்டேக்கர் ஆஸ்க் பார்ட்னர் ஷில்பா ஷெட்டி அபவுட் CA fees being south. இது என்ன மீனிங் அப்படின்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஈஸியாக நம்ம நானா பட்டேக்கர் ஆஸ்க் பார்ட்னர் ஷில்பா ஷெட்டி அபவுட் CA fees being south அப்படின்றாங்க. அப்போ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து நானா படேகர் என் ஃபார் நேம், அதாவது நானாக்கு வந்து நேம் ஃபஸ்ட்டு லைன் பாருங்க, நேம் ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ நேம் அலோஸ் நான் மெம்பர் டு ப்ராக்டிஸ் இன் திஸ் நேம். அப்போ கிளாஸ் ஒன்று சொல்கிறாங்க அலோவிங் நான் CA டு ப்ராக்டிஸ் இன் ஹிஸ் நேம். அப்போ இதான் நேம், நானா படேகருக்கு என்ன வந்ததுனால நேம் யூஸ் பண்ணுறோம். அப்போ ICA மீனிங் என்ன சொல்றதுன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் பிராக்டிஸ் ஷெல் நாட் பர்மிட் எனி பர்சன் who is not entitled to practice as chartered accountant to practice in his name. சொல்லுங்க, a chartered accountant in practice shall not permit any person who is not entitled to practice as a chartered accountant to practice in his name. அப்போ எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றேன்னா, privilege to practice as a CA belongs to only an eligible member of ICI. அப்போ இந்த CA ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ICIயில் மெம்பராக இருக்கணும். அப்போ CA cannot lend his name, firm or reputations to unqualified persons. அப்போ என்ன செய்யக்கூடாது, வந்து CA வந்து cannot lend, அவங்க என்ன செய்யணும், கடன் கொடுக்க முடியாது. அப்போ CA allows his accountant to issue certificates on the firm's letterhead. ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னதான், ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, CA அல்லாத நபரை தனது பெயரில் பிராக்டிஸ் செய்ய அனுமதிக்க கூடாது அப்படின்றாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் ஒன் நானா பட்டேக்கர்ல. என் ஃபார் நேம், லெண்டிங் இஸ் நேம். அப்போ CA இன் பிராக்டிஸ் ஷுட் நாட் அலோவ் எனி பர்சன் டு பிராக்டிஸ் இன் ஹிஸ் நேம். ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் கிளாஸ் 2? ஷேரிங் ப்ரொஃபஷனல் ஃபீஸ். நானா பட்டேக்கர் அப்படின்னும் போது பார்ட்னர் அப்படின்னா இல்லையா, அப்போ பேஸ், P ஃபார் பேஸ். அப்போ நானா பட்டேக்கர் வந்து இந்த இடத்துல P வந்ததுனால நானா பட்டேக்கர். அப்போ பட்டேக்கர்னா பேஸ். அப்போ நானா பட்டேக்கர் பேஸ், நம்ம P வந்ததுனால பேஸ். அப்போ என்ன பேஸ் அப்படின்னா ஷேரிங் ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க, பேஸ். ICAI shall not pay or allow any share or commission or brokerage in professional fees to any person except as permitted அப்படின்றாங்க. இப்போ ஷேரிங் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் தான் அது பேர். செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஷேரிங் ப்ரொஃபஷனல், தட் இஸ் P ஃபார் பேஸ், பே. இப்போ நானா பட்டேக்கர் வந்து நானா பேசர், நானா பேஸ், நானா பேஸ்னு ஒரு பேர் வச்சுக்கலாமே, நானா பேஸ்னா பேஸ். இப்போ ஷேரிங் ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னா ICA shall not, CA shall not pay or allow any share, commission, brokerage. CA shall not pay, allow any share, commission, brokerages in professional fees to any person accepted as permitted. அப்போ ப்ரொஃபஷனல் ஒர்க் should come through competence and reputations, not by paying commission. அப்போ வந்து பாருங்க, ப்ரொஃபஷனல் ஒர்க் எப்படி வரும்னா அவங்களுடைய தகுதிக்கும் அவங்களுடைய மரியாதைக்கும் தான் வரணுமே தவிர கமிஷனால் வரக்கூடாது. அப்போ CA pays 10% ஆஃப் ஆடிட் ஃபீஸ் டு புரோக்கர் ஃபார் பிரிங்கிங் கிளையன்ஸ். அப்போ இது வந்து என்ன ஆயிடுது, ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் ஆயிடுது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, என் ஃபார் நேம், யூ ஷுட் நாட் லெண்ட் ஹிஸ் நேம்ஸ் டு அதர் பர்சன்ஸ் டு டூயிங் as a CA in this name, and other things, sharing fees to others. For example, you should not give commissions to other persons for bringing work to you, bringing clients to you. Clients பிடிக்க கமிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ஆஸ்க், நானா பட்டேக்கர் ஆஸ்க் ஏவோட இது வந்து என்ன சொல்றாங்க, அக்கௌண்டிங் அக்செப்டிங் ஷேர் ஆர் ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்ஸ். CA practicing CA
shall not accept any share of the professional profits from lawyer, broker, or any other member. Professional income should not be shared with or received through unauthorized persons. So, if CA in practices partnership with CA, another CA, it is not a problem. But if it is not unauthorized persons, so broker collects audit fees and shares them with the CA. அப்போ ஆடிட் ஃபீஸ் அவர் வாங்கி என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் ஷேரிங் பண்ணிக்கிறாரு. ஸோ உட்காருங்க, ஜஸ்ட் மினிட். நீங்கள் தம்பி உட்காருங்க.